ஹாய் விவர்ஸ், இது பார்த்தீங்கன்னா யானை நெரிஞ்சல் தழை. இது கல் இருக்கிறவங்க காலையில் வெறும் வயித்துல ஒரு கிளாஸ் இதில் முக்கிய குடிங்க, ரொம்ப நல்லது. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டே இருக்க சொல்ல 2 பக்கமும் மாநில மரமான நம்ம பனை மரம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் ஊர் இளைஞர்கள் வெள்ளம் தண்ணி கொடுக்கறதுக்கோசம் பந்தல் போட்டிருக்காங்க. அப்படியே பஸ் ஏறி போயிட்டுமா, பஸ்ஸில் அந்த குட்டி பசங்க அந்த அக்காங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக நடந்து போகணுமே கோயிலுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வராங்க. காவடி எடுத்துன்னு போகிறவங்க இது ரொம்ப நாளாக இப்போ வண்டியில் தான் போவாங்க. ஆனால் இவங்க காவடி எடுத்துன்னு நடந்தே போகிறாங்க வேண்டுதலுக்கோசம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே போய் நேருக்கு சொல்ல வெஜிடபிள் ரைஸ் கொடுத்தாங்க. அது சாப்பாடு, கத்திரிக்காய் தொக்கு, வடை ரொம்ப ருசியாக இருந்துச்சு. சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே கோயிலுக்கு போனோங்க. கோயிலுக்கு போனால் அம்மன் கோயில் இருந்துச்சு. அங்கேயும் பார்த்துட்டு சாமியை வணங்கிட்டு போனாக்கா நாய் அழகாக கிராஸ் பண்ணு ரோட்டை. கொஞ்சம் தொலைவு அப்படியே போயிட்டே இருந்தோமா, முருகர் கோயில் இருந்துச்சுங்க. அந்த முருகர் கோயிலில் பஜனை பாடுறாங்க. உள்ளே அப்படியே போனால் எல்லா வகையான கடையும் இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திமிரி மலையில் தமிழ்நாட்டிலே மிக உயரமான முருகர் சிலை அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. பார்க்க சொல்லி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போயே இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இன்னும் சிலை அமைச்சிட்டா எவ்வளோ ஜனத்தொகை ஜாஸ்தியாக இருக்குமோன்னு தெரில. வாங்க பார்க்கலாம். எல்லா விதமான பொருளும் வந்துச்சுங்க. அப்படியே பார்த்துட்டு முருகர் கோயில் வந்துச்சு. அப்படியே மலை ஏறணும். மலை ஏற சொல்ல படியில் வேண்டுதலுக்கோசம் கற்பூரம் ஏற்றிருந்தாங்க. பஜனை ஒன்று பார்த்துட்டு அழகாக இருந்துச்சுங்க. பஜனையை முடிச்சுட்டு நாங்கள் சாமி பிள்ளையாரை கும்பிட்டுட்டு கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்க சொல்லி ரொம்ப ஜாஸ்தியாக மக்கள் கூட்டம் வந்துச்சு. மயிலிறகு வாங்கலான்னு பார்த்தாக்கா 2 ஜதை 50 ரூபான்றாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட 2 வாங்கிக்கணும். மலை மேலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அது. சரின்னு சொல்லிட்டு மேலே ஏற முடியல. மலை மேலே பாதியிலே விநாயகர் கீழே இறங்கிட்டோம். அங்கே பார்த்தா பாறை மேலே நம்ம மக்கள் எல்லாம் மலை மேலே ஏறி டயர்டாக அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க ஜாலியாக விளையாடி. அப்படியே பிள்ளையார் பார்த்துனே போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு கிளம்ப சொல்ல பார்த்தா மாட்டு வண்டியில் ஃபேமிலியோட அழகாக ஜாலியாக உட்காந்து போகிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.